கிரேஸ் டபர்னக்கல் அப்போஸ்தலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் 3ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு பெரிதான அழைப்பு. இன்றைய தியான வசனம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. தியானம். ஒரு பிள்ளையானவன் விவரமறியும் காலத்துக்கு முன்னே அவனை பார்த்த முதியவர் ஒருவர் அவனுடைய போக்குகள் சரியானது அல்ல, சில காரியங்கள் இப்பொழுதே மாற்றப்பட வேண்டும் என்று அவனுடைய பெற்றோருக்கு அறிவுரை கூறினார்கள். அது அவனுடைய சின்ன வயதல்லவோ, அவன் செய்வது பாதகமற்ற அற்பமான காரியங்கள் அல்லவோ? உண்மை. ஆனால் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று நீதிமொழிகளின் புத்தகத்திலே வாசிக்கின்றோம். உன்னதமான அழைப்பை பெற்ற தேவ பிள்ளைகளே, அவருடைய அழைப்பை குறித்து அசதியாய் இருந்து விடாதிருங்கள். சின்ன காரியம்தானே என்று சாட்டுப்போக்குகளை விதைக்காதிருங்கள். அவை காலப்போக்கிலே பெரிய விருட்சமாக மாறிவிடும். ஒரு சமயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னுரிமைப்படி அழைப்பு பெற்றவர்களை குறித்து கூறும்போது, ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவரிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லோரும் போக்கு செல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன், 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகின்றேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானனுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். பெருவழிகளிலும் வேலிகள் அருகிலும் இருந்தவர்கள் விருந்தை ருசி பார்த்தார்கள். அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்றார். எனவே சாட்டுப்போக்குகள் சொல்லுவதை விட்டுவிட்டு தேவனுடைய அழைப்பின் மேன்மையை உணர்ந்து அதற்கு பாத்திரராக நடந்து கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். பரலோக மேன்மைக்கென என்னை அழைத்த தேவனே, நித்திய பரம தேசத்திற்கென நான் பெற்ற அழைப்பை குறித்து அசதியாக இருக்காமல் உணர்வுள்ள இருதயத்தோடு நான் வாழும்படிக்கு என்னை நடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமென். மாலை வாசகம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம்.